இந்த மேகதாது அணை பிரச்சனை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் வந்து குழந்தையா லாலிபாப் சாப்பிட்ற ஏஜில் நாங்கள் அதுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வச்சோம்னு. இப்போ காவேரி தண்ணியை விஜய் அவர்கள் வாங்கியிருந்தாரா முதலமைச்சராக சொல்லியிருப்பாங்க, அது கூட ஓகே. இப்போ என்னன்னா மழை வந்ததால வந்து அவர் கடவுள் ஆயிட்டாரு. விதியோட கூட மோது விஜயோட மோதாது அப்படிங்கிற பகுத்தறிவு குறைஞ்சதுன்னா ரேஷனல் தாட் குறையும் போது ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப்போட எக்ஸ்ட்ரீம் லெவலாக தான் நான் இது பார்க்குறேன். இதை பற்றி பேச வேண்டிய புஷ்பி அவர்கள் அமைச்சர் தானே, மாண்புமிகு அமைச்சர் தானே. அப்போ அதுக்காக ரெஸ்பான்சிபிளாக சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து அவர் நகர்ந்து போறாரு. நிர்மல்குமார் அவரை கூட எடுத்துக்கலாம். அவர் சொல்றாரு, உதயநிதி அவர்கள்ட்ட போயிட்டு மேகதாது அணையை பற்றி கேட்டால் ஒன்றுமே தெரியாது, மேகதாதுனா என்னன்னே தெரியாது, அவர் பேசலாமா, அவர்லாம் எதிர்கட்சி தலைவர் ஆகலாமான்னு கேட்குறாருல. ஜெய் ஸ்ரீராமுக்கும் டிவிக்கேன்னு இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூல்ல கத்திட்டு இருக்கல, இந்த ரெண்டு சத்துக்கும் வித்தியாசம் தெரியல. இல்ல மோடி சொன்னது தானே, நான் வந்து கடவுளின் அவதாரம் சொன்னாரு, இங்கேயும் ஒரு ஜீசஸின் அவதாரமா இவர் பாக்குறாங்க. கிட்டத்தட்ட திமுக ஆட்சி காலத்துல ஒரு 150 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த 5 ஆண்டுகள் மட்டும். நீங்க வாரத்துக்கு ஒண்ணு கொடுத்தது 505 வாக்குறுதிகள் திட்டங்கள் இல்ல. இதே போல திமுக ஆட்சியில எந்த திட்டத்துக்கும் பேர் எந்த திட்டத்துக்கு பேர் மாத்தினாங்க? அம்மா பெட்ரோல தானே பிங்க் பெட்ரோலா மாத்தினாங்க. அதோட அடுத்த கட்டமா அதை எடுத்து போனாங்க. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு ஜென்சி டிஎம்கேவினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஹேமந்த் அவர்கள் இணைந்துள்ளார். அவரிடம் இன்றைய அரசியல் சூழல் குறித்து விரிவாக வாதிப்போம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா. ஓகே. ஜென்சிக்களால் நடந்த ஒரு புரட்சி அப்படின்னு சொல்லலாம். இளைஞர்களால் அமைக்கப்பட்ட இந்த தாவேகா அரசினுடைய இப்போ செயல்பாடு எப்படி இருக்குது, இந்த நடவடிக்கைகள்லாம் எப்படி இருக்குது? இல்லை, ஜென்சின்றதை தாண்டி ஒரு காமன் பீப்புளாகவே சொல்கிறேன், இன்னுமே வேகமாக வேலை செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். ஏன்னா கொரோனா பீரியட்டை எவ்வளோ ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் இருந்தமோ இப்போ புதுசாக ஒரு ஆட்சி வந்திருக்கு. ஓகே, நிர்வாக ரீதியாக பல சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா புதுசாக வரவங்க அது எல்லா பீரியட்லையுமே நடக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் கொள்கை ரீதியான முடிவில் எடுக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. அந்த விதத்துலேருந்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் இன்னும் இப்போ 3 நாளாக வந்து தமிழ்த்தாய் வாழ்த்துக்கான பிரச்சனை போச்சு. 3 நாளைக்கு முன்னாடியே அந்த பல்கலைக்கழகத்துடைய அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்களுக்கு முன்னாடியே அழைப்பு வந்திருக்கு, ஆளுநர் மாளிகையிலேருந்து வந்துருச்சு அப்படின்றாரு. 3 நாளுமே ரியாக்ட் பண்ணல. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் கொள்கை ரீதியான பிரச்சனைகள் வரும்போது நாங்கள் முரண்படுறோம். மற்றபடி இன்னைக்கு மற்ற தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள் வரும்போது அவர் கூட உடன்படுறோம். இதுதான் தனிப்பட்ட முறையில் எதுவுமே இல்லைனாலும் ஓகே கற்றுக்கட்டும். இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தான் தமிழ்நாடு கொஞ்சம் கொதிச்சிருதோ எனக்கு தோணுது. ஓகே, இந்த மேகதாது அணை பிரச்சனை இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பரந்துராமன் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு ப்ரெஸ் மீட்டில் சொல்லிருப்பார்ல, நீங்கள் வந்து குழந்தையா லாலிபாப் சாப்பிட்ற ஏஜில் நாங்கள் அதுக்கான பிரச்சனைகளை தீர்த்து வச்சோன்னு ஒரு வேர்டு சொல்லியிருந்தாரு. என்னன்னா மறுபடியும் இதுக்கு முன்னாடி ஒரு வேளை இப்போ காவேரி தண்ணியை விஜய் அவர்கள் வாங்கியிருந்தாரா முதலமைச்சராக சொல்லியிருப்பாங்க, அது கூட ஓகே. இப்போ என்னன்னா மழை வந்ததால வந்து அவர் கடவுள் ஆயிட்டாரு. அதாவது கபினி சோசியல் மீடியாவில் ஒன்று ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு, விதியோட கூட மோது விஜயோட மோதாது அப்படிங்கிற பகுத்தறிவு குறைஞ்சதுன்னா ரேஷனல் தாட் குறையும் போது ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப்போட எக்ஸ்ட்ரீம் லெவலாக தான் நான் இது பார்க்குறேன். ஏன்னா இது இன்னைக்கு ஓகேப்பா, கடவுள் ஆயிட்டாரு, மழை வந்துருச்சு ஏதோ ஒரு விதத்தில். ஏன்னா இது ஜூன் 12ஆம் தேதி வர வேண்டிய அந்த டைமில் திறக்க வேண்டியது. 1 மாத காலமாக அவ்வளவு போராட்டங்கள், தஞ்சாவூரில் இன்னைக்கு போராட்டம் நடந்துட்டு இருக்கு. அப்போ இதுக்கான நிரந்தர முடிவை தேடி போறீங்களா? இதை பற்றி பேச வேண்டிய புஷ்பி அவர்கள் அமைச்சர் தானே, மாண்புமிகு அமைச்சர் தானே. அப்போ அதுக்காக ரெஸ்பான்சிபிளாக சொல்ல வேண்டிய இடத்துல இருந்து அவர் நகர்ந்து போறாரு. தொடர்ச்சியாக கர்நாடக அரசு எங்களுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் எங்களுடைய முதலமைச்சர் நேரடியாக அவர் தாக்கக்கூடிய வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி ஒரு அரசு இருந்துச்சு, அவங்க கூட நாங்கள் பேசிட்டு இருந்தோம், இப்போ இருக்கக்கூடிய அப்ப எஃபிஷியன்டான அரசு வரல அப்படின்றத அவர் இன்டெரக்டா சொல்றாரு. இப்போ இது ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரை அவமானப்படுத்துறதுன்றது மாநிலத்தை அவமானப்படுத்துற மாதிரி. அப்போ இந்த இடத்துல முதலமைச்சரோட நாங்கள் ஸ்டாண்ட் எடுக்கிறோம். ஓகே, நீங்க திமுக தரப்புலேருந்து இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, ஆனால் தாவேகாவினுடைய அமைச்சர் குறிப்பாக எடுத்துக்கலாம், நிர்மல்குமார் அவரை கூட எடுத்துக்கலாம். அவர் சொல்றாரு, உதயநிதி அவர்கள்ட்ட போயிட்டு மேகதாது அணையை பற்றி கேட்டால் ஒன்றுமே தெரியாது, மேகதாதுனா என்னன்னே தெரியாது, அவர் பேசலாமா, அவர்லாம் எதிர்கட்சி தலைவர் ஆகலாமான்னு கேட்குறாருல. மீண்டும் அவர் பண்ணலாமா நீங்க என்ன பண்ணீங்கன்றதை மட்டும் உங்களால பேச முடியாது. மீண்டும் இதுலயும் திமுக எங்க ஒரு படி. இப்ப நான் கேள்வி கேட்கிறேன், 200 ரூபாய் இந்த நேம் வந்துச்சு, சரி முக்கியமான பொறுப்புல இருக்கவங்க கேட்டாங்க, அவங்களும் திமுக சேர்ந்தவங்க, அவங்களும் கருப்பு சாயம் பூசியாச்சு. எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு, அங்கேயும் சொன்னாங்க, எல்லாம் ஓகே. இப்ப கடைசியில அங்க சுத்தி இங்க சுத்தி யார சொல்றாங்க பார்த்தா
கர்நாடகாவோட முதலமைச்சர் அவரு 200 ரூபாய் தாங்க அப்படி அந்த ஒரு டோனுக்கு வந்துட்டாரு. அவரு வந்து மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிறதுக்கு பிரச்சாரம் பண்ணவரு. அவர் மட்டும் இல்ல, இப்ப உங்க கூட கல்லாப்பெட்டி கூட்டணி இருக்காங்கல்ல, அவங்களாமே முதலமைச்சர் பிரச்சாரம் பண்ணவங்க தான். அப்ப நீங்க அவங்களும் இப்ப அப்படிதான் சொல்லுவீங்களா? ஒண்ணு கரண்ட் பிரச்சனை வந்துச்சு, கரண்ட் பிரச்சனை உடனே எங்களுக்கு கருப்பாடுகள் இருக்குன்னு சொன்னீங்க. அது அந்த ஊழியர்கள் அவமானப்படுத்துற மாதிரி. காவல்துறை இப்பயும் சொல்றீங்க கரூர்ல அந்த கூட்ட நெரிசல் காரணம் காவல்துறை தான்றீங்க. அப்ப உங்க கூட இருக்கக்கூடிய காவல்துறை நீங்க அவமானப்படுத்துறீங்க. காவல்துறையை மட்டும் சொல்றீங்க, கூட வந்து முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் சேர்த்து சொன்னாரு ஆதவர்ஜுனா, அதை சொல்ல மாட்டீங்க. இல்ல எல்லாமே தான் சொல்றேன். நீங்க அதான் சொல்றேன்ல, எல்லா இப்ப பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல எதை எடுத்தாலும் அது காரணம் நேருதான், காங்கிரஸ் தான், இந்த ஒரு டோன் இருக்குல்ல, எக்ஸாக்ட்லி இதே பிச்சை தான் இவங்க இங்க யூஸ் பண்றாங்க. இன்னும் ஒரு படி மேலா போயிட்டு ஜெய் ஸ்ரீராமுக்கும் டிவிகேன்னு இன்னைக்கு குழந்தைங்க ஸ்கூல்ல கத்திட்டு இருக்குல்ல, இந்த ரெண்டு சத்துக்கும் வித்தியாசம் தெரியல. ரெண்டுமே ஒரு கல்ட் மனப்பான்மையில உருவாகுது. அங்க வந்து ஒரு ஹீரோ ஒர்க்ஷிப்பா, இன்னும் மோடி சொன்னது தானே, நான் வந்து கடவுளின் அவதாரம் சொன்னாரு, இங்கேயும் ஒரு ஜீசஸின் அவதாரமா இவர் பாக்குறாங்க. அப்படிதான் அவரை மீண்டும் மீண்டும் காட்சிப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இது ரொம்ப பிரச்சனைக்குரியது. இது கட்சி பிரச்சனை கிடையாது இன்னைக்கு. ஏன்னா கடந்த 5 ஆண்டுகளாக வந்துச்சு. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தண்ணி இங்க வர வேண்டியது, இன்னைக்கும் வரல. அந்த பிரச்சனை இன்னுமே இருக்காங்க. அப்ப அதை பத்தி பேசாம அவன் மட்டும் கர்நாடகா போனா காவேரியை கையோடு அள்ளிட்டு வந்துருவா சார்னு சொல்லிட்டு திரைப்படங்கள் வசனங்கள் பேசுறதுக்காகவே நீங்க ஏன்னா லோக்கல் ஆய்வு பண்ணி முடிச்சாச்சு. சரி என்னடா ரீல் என்ன எடுக்கிறது சொன்னோன்னே அடுத்து கர்நாடகா போயிட்டு ஹெலிகாப்டர் ஒரு ரீல் எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. அங்கேயும் நிலைமை சரியில்லைங்க, அதாவது முதலமைச்சர் இங்க வரக்கூடாதுன்றத அவங்க அந்த மாநிலம் சொன்னாங்க. அப்ப மீண்டும் ஒரு தாவேக்காசுடைய அந்த ஒரு எப்படி சொல்றது, ஒரு இயலாமை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு. சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவர் ஒன்று சொன்னாரு, இது வெறுமே தீர்மானம் நிறைவேற்றதை தாண்டி நேரடியா டெல்லியில போய் சந்திப்போன்றாரு. அதை கூட சொல்ற சரியான விஷயம்னா கூட அதை உடனடியா ஏத்துக்கிறாரு. ஆனா முதலமைச்சர் அவர்கள் அதை ஏத்துக்கிறாங்க இல்லையா? அதாவது நீங்க சரியான மக்களுக்கான கோரிக்கைகளை வச்சா நான் ஏத்துக்கிறேன், இந்த நக்கலும் நையாண்டியமா பேசினா எனக்கும் பேச தெரியும். நக்கலும் நையாண்டியமா பேசுறதுன்றது ஒண்ணு, ஆணவ திமிரு பேச்சு பேசுறவர் இதை சொல்லக்கூடாதுன்றது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா அவருடைய முழு பேச்சுமே ஆணவ திமிருடைய உச்சம் தான். மீண்டும் குளத்தூர்ல அப்பாவை காணும் அந்த ஒரு வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அப்ப அது ஒரு ஆணவத்தோடைய சரி சொன்னீங்க. அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை, தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுருச்சு. இன்னைக்கும் கர்நாடகால இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தொடர்ந்து அங்க ஜனநாயகன் படம் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அங்க தமிழர்கள் இன்டெரக்டா தாக்கப்படுறதுக்கான அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன. ஏன்னா தமிழ்நாடு இது ஒரு மோசமான யுத்த காலத்தை சந்திச்சிருக்கு. கர்நாடகால எத்தனை தமிழர்கள் அடித்து விரட்டப்பட்டாங்கன்னு தெரியும். அப்ப அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. மறுபடியும் அந்த பிரச்சனையோட தொடக்கம் இப்ப ஆரம்பிச்சிச்சு. திமுக 5 ஆண்டுகள் இல்ல, 70 ஆண்டு கால 1970 இருந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்கு. அதை இப்பதான் கொஞ்சம் இந்த காவேரி தீர்ப்பாயம் போட்டு கொஞ்சம் இப்ப அமைதியா இருக்கு, வாரியம் அமைக்கப்பட்டு. இப்ப மறுபடியும் அது அடுத்த கட்டத்துக்கு நகருதுன்னா அப்ப இந்த அரசுடைய ஒரு இன்எஃபிஷியன்சி தெளிவா தெரியுது. ஓகே, இன்றைக்கு தஞ்சையில் நடந்த அந்த போராட்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிறைய விஷயங்கள் வந்து பேசினார். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட், எதிர்க்கட்சி தலைவர் அவர் பணியை செய்யற அளவு கூட தலைமை செயலியே மறுபடியும் நீங்க இந்த போய் பார்வையிடுறது. இதற்கு ஒரு விமர்சனம் இருக்குது. திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்கும்போது வேலை செய்ய மாட்டாங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது தான் சிறப்பாக வேலை செய்வாங்க. அதாவது 2023க்கு முன்ன இருந்துதான் அவங்களுடைய அரசியல்ன்றதே ஆரம்பிக்குது. அப்ப அதுக்கப்புறமாவும் அவங்களுடைய அரசியல் எந்த உலகத்துல இருந்துச்சுன்னா விஜய்ன்ற தனிநபர் விண்பத்துடைய அரசியல் மட்டும் தான் இருந்துச்சு. நாங்க பார்த்திருக்கோம், ஒரு சிட்டிங் சிஎம், ஒரு சிட்டிங் டெப்டி சீஃப் மினிஸ்டர் போராட்ட களத்துக்கு போயிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்துல ஒன்றிய அரசுடைய எதிர்த்து நகரை கிழிச்சு போடுறதுன்னு இருக்குல்ல, டீலிமிட்டேஷன் நகரை கிழிச்சு போடுறதுன்றது போராட்டத்தோட உச்சம். ஒரு ஆட்சி கலைப்பதுக்கான அத்தனை கூறுகளும் இங்க இருக்கு. இந்தி திணிப்பு அதுக்கு எதிரான போராட்டமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு அமைச்சர்கள் கலந்து கொள்ளவே கூடாதுன்றது ஒரு எழுதப்படாத அது ஒரு நாளைக்கு பெரிய பிரச்சனையாகும். ஆனா எனக்கு இதெல்லாம் கவலை இல்லடா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் முக்கியம். எனக்கு இந்த நீட் ப்ரொடெஸ்ட் இவ்வளவு போராட்டங்களும் முன்னெடுத்திருக்கு. அப்ப திமுக இதுக்கு முன்னாடி போராடிச்சு, நான் களத்துல பலவாட்டி நின்றுருக்கேன், பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கு. அப்ப அடுத்த கட்டமா ஆளுங்கட்சியா இருக்கும்போது சிறப்பா வேலை செஞ்சது திமுக தான். இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஒரு ஸ்ட்ரக்சரை உருவாக்கி கையில கொடுக்கும் போது நீங்க அதை தூக்கி போட்டு நீங்க ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்களா தம்பிகளா அப்படின்ற அந்த ஒரு மனநிலை தான் நான் அதில் பாக்குறேன். எல்லாரும் இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சொல்லும் போது கூட சொன்னார், ரீல்ஸ் மட்டும்தான் எடுக்காது, முதல்வர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாம் ரீல்ஸை மட்டும்தான் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. ஏன் அந்த சினிமாலேருந்து வந்ததுனால அந்த ரீல்ஸ் முகத்தால தான் வந்து ஆட்சின்னு சொல்றீங்க, அப்புறம் ரீல்ஸ் தான் எடுக்கிறாங்கன்னு சொல்றீங்க. அவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல திமுக ஆட்சியில எந்த கவுன்சிலரும் இந்த மாதிரி வீடியோக்கள் ட்ரோனெல்லாம் வச்சு எடுத்தது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? வேலை முதல்ல இல்ல, ஒத்துக்கணும். எங்கேயோ ஒரு இடங்கள்ல ஒருத்தர் எடுக்கிறது இல்ல. இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் ஸ்கூலுக்குள்ள யாரும் எடுக்கல. நீங்க அந்த மாதிரி ஒரு ரீல் காட்டுங்க. இல்ல ஸ்கூலுக்குள்ள எடுத்தவங்க மேலேயும் நிர்வாகிகள் மேலேயும் இவங்க ஆக்ஷன் எடுக்கிறாங்களே பேருக்கு. இப்ப சரி, இன்னைக்கு நான் சொல்றது நேத்து ஒரு இடங்கள்ல குழந்தைங்க டிவிக்கேன்னு கத்திக்கிட்டு இருக்கு. எந்த இடத்துலயும் இது பாத்தீங்களா, முதலமைச்சர் யார் இவரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு எங்க காட்டல. அந்த மாதிரி ஒரு திமுக உடைய ஒரு கவுன்சிலரோ யாரோ ஒருத்தர் பண்ணாரு, நீங்க காட்டுங்க, நான் ஒத்துக்கிறேன். ரீல்ஸோ
ப்ரமோஷன் பண்ணலாம். ஒரு எப்பவுமே ஒரு ஆட்சியுடைய திட்டங்கள் கடைக்கோடி மக்கள் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது எல்லாருக்குமே இருக்கும், அது நார்மல். இன்னைக்கு ஒரு நான் முதல்வன் திட்டம் வருதுன்னா அந்த திட்டத்தை கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றதுல ஒரு விஷயம் இருக்கு, அது பண்றது தப்பு இல்லை. ஆனா போயிட்டு குடிசை எறிகிற இடத்துல ஒரு தீ விபத்து நடந்துட்டு இருக்குன்னா அங்க போய் ரீல் எடுக்கிறது இருக்குல்ல, ஒரு தூய்மை பணியாளர் இறந்தப்ப மரண வீட்டுல போய் ரீல் எடுக்கிறது இருக்குல்ல, அதை நான் எப்படி எடுத்துக்க முடியும்ன்றேன். நாங்களும் ரீல்ஸ் போடுற தலைமையில தான், எங்களுக்கும் ரீல் பார்க்கும்போது ஒரு ஸ்லோ மோஷன் நடந்தது நல்லதா இருக்கும். என்ன பண்ணாங்க பகுத்தறிவோட கேட்கிற கேள்வி தானே இது. ஸ்டிக்கரை மாத்திட்டு இருக்கீங்களா, இத்தனை ஸ்டிக்கர் மாத்துறீங்க, உங்களுக்கு இன்னும் கிட்டத்தட்ட திமுக ஆட்சி காலத்துல ஒரு 150 திட்டங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த 5 ஆண்டுகள் மட்டும். நீங்க வாரத்துக்கு ஒண்ணு கொடுத்தது 505 வாக்குறுதிகள் திட்டங்கள் இல்ல, 505 எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டீங்களா? அது இருக்குல்ல. நான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு சில விஷயங்கள் மாநில சுயாட்சி சார்ந்த ஒரு விஷயம் இருக்கு, நமக்கு தெரியும், தெரியாமலும் ஒண்ணும் இல்ல. மாநில சுயாட்சி சார்ந்த பல்வேறு விஷயங்கள் இருக்கு, ஓரளவுக்கு ஒரு அரசாங்கத்தால நிலை எடுக்க முடியும். இப்ப அரசு மருத்துவமனைகள் இன்னும் கட்டித்தரப்படும் நாங்க திமுக ஆட்சி காலத்துல நடக்கல, ஆனா அதுக்காக எவ்வளவு முயற்சி எடுத்தாங்க நம்ம யாருக்கும் தெரியாது. எத்தனை முறை ஒன்றிய கடிதம் இருந்தாங்க தெரியாது. இந்த மெட்ரோ திட்டம் நாங்க விரிவாக்கம் பண்ணுவோம்னு சொன்னோம், எவ்வளவு தூரம் பிரச்சனைகள் சந்திச்சோம், அதுக்கு நடுவில் கொண்டு வந்தோமா இல்லையா? அப்ப இங்க எல்லா திட்டங்களும் முழுக்க முழுக்க ஒரு மாநில அரசால மாநில சுயாட்சின்ற ஒரு காரணமே தான். ஓகே பிரதர், இப்ப வந்து நான் தாவேக்காவை மட்டும் சொல்லல, அதாவது அதிமுக ஆட்சி கால, அதாவது குறிப்பா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்துல 11 மெடிக்கல் காலேஜ் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. எஸ்டா இந்த 5 ஆண்டுல ஒரு மெடிக்கல் காலேஜ் எஸ்டா வந்து அந்த கேள்வி இருக்கு இல்ல. ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதல, நான் இப்ப எடுத்துக்காட்டவா, எத்தனை கடிதங்கள் இங்க எத்தனை லிமிடெட் சீட் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். மெடிக்கல் சீட்டுன்னு ஒரு லிஸ்ட் இருக்கு, இத்தனை ஒரு மாநிலத்திற்கு இத்தனை மக்களுக்கு இருக்குன்னா அதுல இவ்வளவுதான் மெடிக்கல் சீட்டுன்ற லிஸ்ட், இத்தனைதான் கட்ட முடியும்ன்றது ஒன்றிய அரசோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குன்றது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும், சரிங்களா? அப்ப இதெல்லாம் வைக்கிற விமர்சனம் இதானே, வைக்கிற விமர்சனம் இதுதான். ஆனா இதோட நிகர் அரசியல்ன்றது ஒண்ணு இருக்குல்ல, இம்ப்ளிமெண்ட்ல நாங்க முயற்சி எடுக்க. இங்க வேலை பாக்குறவன இவ்வளவு கேள்வி கேக்குறீங்கல்ல, வேலை பாக்குறவனே நீங்க இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க, அவன் அங்க பல மக்களும் கேட்கறாங்க, எதிர்கட்சிகளும் கேட்கறாங்க, கேட்க தப்பு இல்லைங்க, கேள்வி கேட்கணும். ஒரு ஆளுங்கட்சியா இருக்கப்ப கேள்வி கேட்க தப்பு இல்ல. ஆனா அதுக்காக நாங்க இவ்வளவு நடவடிக்கை எடுத்தோம்ப்பா, ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்கல, அதுக்கு எதிராக போராட்டம் பண்ணோம், 3 முறை நாங்க சட்டமன்றத்துக்கு தீர்மானம் நிறைவேற்றுறோம், மறுபடியும் அனுப்புறோம், அதை ஆளுநர் படுக்க போறோம், இவ்வளவு ஒரு நடக்குது இல்ல, இது யாருக்குமே தெரியுது இல்ல. இதுக்காக நாங்க என்னென்ன முன்னெடுப்பு எடுத்தோம்னு யாருக்கும் தெரியாத வாய்ப்பு கிடையாது. இப்ப எல்லாத்துக்குமான முன்னெடுப்பு எடுக்கப்பட்டிருக்கு, ஒரு 5 ஆண்டு காலம் கிடைச்சது, அதை முடிஞ்ச அளவு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் எவ்வளவு எஃபிஷியண்டா யூஸ் பண்ணாங்க தெரியும். கொரோனா காலகட்டம் சாதாரண காலகட்டம் இல்ல, பொருளாதாரம் அங்க இருந்து 11% வந்திருக்குன்னா சும்மா ஒண்ணு யாரும் நான் சொல்ல, ஒன்றிய அரசு தான் சொல்லுச்சு, அதோட டேட்டா தான் சொல்லுது. அப்ப இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாட்டி அதுக்கப்புறமா திட்டங்களை இன்னும் விரிவாக்கம் பண்ணி அடுத்த கட்டமா கொண்டு போகும்போது இது நடக்கும். ஏன்னா ஒரு 2 ஆண்டு காலம் நம்ம கொரோனால தான் போச்சு, மீதி 3 ஆண்டு காலம் தொடர்ச்சியா வேலை பார்த்தாங்க. ஒரு அரசால எவ்வளவு தூரம் செயல்பட முடியும்? ஏன்னா சரி, நீங்க எடப்பாடி ஆட்சி காலத்தை எடுத்துங்க, 10 ஆண்டு காலம் எத்தனை திட்டங்கள் வந்துச்சு? ஒரு துறை எடுத்துக்கோங்க, கல்வித்துறை மட்டும் எடுத்துக்கோங்களேன், நான் ஒரு துறையில மட்டும் கேட்கிறேன். அப்ப இவ்வளவு வேலை பார்க்கல சொல்லாதீங்க, வேலை பார்த்தாங்க, ஆனா அவங்களுக்கு இருந்த கடுமையான சூழ்நிலை. இன்னைக்கு சொல்றீங்கல்ல ஆளுநரோட ஒத்து போறீங்கல்ல, இப்ப அதே மெட்ரோ திட்டத்துக்கு மறுபடியும் வந்திருக்கு, யார் எதிர்த்தா? திமுக எதுக்குதுங்க, மீண்டும் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மெட்ரோ திட்டத்தை தடுக்கிறாங்க. அப்ப யார் எதிர்க்கிற இந்த இடத்துல? எதிர்க்க வேண்டியது யாரு? இன்னைக்கு 3வது தள்ளப்படுது தமிழ் தாய் வாழ்த்து, அது யார் எதிர்க்கிறது? வந்தே பாரத் பத்தி ஒரு வார்த்தை பேசினாங்களா? ராஜா அவர்கள் இங்கிலீஷ் சரியா பேசல, இதுதான் இவங்க பேசிட்டு இருக்க கண்டென்ட்டா இருக்கே தவிர இங்க வந்தே பாரத்தோட பிரச்சனை யாரும் பேசல, அதை பேசுறதும் திமுக தான் இருக்கு. அப்ப நாங்க அவங்க கூட நிக்கிறோம். ஓகே பிரதர், இப்ப அந்த கொளத்தூர் அந்த இஷ்யூ, இவிஎம் மிஷின்ல மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அது சரி பார்க்கப்பட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் கொளத்தூர்ல இந்த 6 சட்டமன்ற தொகுதி மாதிரி இடைத்தேர்தல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? முதல்ல இது கொளத்தூர் பிரச்சனை, இது மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கட்சியுடைய பிரச்சனைன்றதை தாண்டி இது இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்கேமா இருக்கு. மகாராஷ்டிரால அல்லது வெஸ்ட் பெங்கால்ல தொடர்ச்சியா இந்த கேள்விகள் வரப்பட்டுச்சு. இவிஎம் மிஷின்கள் அவசரமாக டெஸ்ட்ராய் செய்யப்பட்டதையும் நம்ம பார்த்தோம். நீதிமன்றத்துல வழக்கு போடுறதுக்குள்ள அவசரமா பண்ணதையும் பாஜக அரசு பண்றப்ப, அப்ப இது வெறுமே எங்க முன்னாள் முதலமைச்சர் மீண்டும் சட்டமன்றத்துக்கு வரணும், அப்பாவை தேடிட்டு இருக்காரு ஒருத்தர், அப்பா எங்களுக்கும் வரணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அது பிரச்சனை கிடையாது. இது இப்ப முதலமைச்சர் உள்ள வரப்போறாரா இல்லையான்றதை தாண்டி மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாங்க, ஒரு ஓட்டு கூட வீணா போக கூடாது. அப்ப ஃபீலிங்ல ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு முன்னாள் எம்பி இளங்கோவன் சார் சொல்லிருக்காரு. அப்ப அவர் சொல்லக்கூடியதுல அடுத்த கட்டமா கேஸ் நகரும். இது இந்த தொகுதியில மட்டும் இல்ல, நீங்களும் போடுங்க. இன்னைக்கு தாவேக அரசு பார்த்தோம், நீங்களும் ஒரு 108 தொகுதியில தோத்துருக்கீங்கல்ல, ஒரு 100க்கும் அதிகமான தொகுதியில தோத்துருக்கீங்கல்ல, தோத்திருக்க தொகுதிகள் இருக்குல்ல, அந்த தொகுதிகளை நீங்க கேஸ் போடுங்க, நாங்க பாக்குறோம். ஏன்னா இது உங்களுக்குமே நாளைக்கு ஓகே. இது இந்த தேர்தலில் மட்டும்தான் நடந்திருக்கா இல்ல 2021 அதுக்கு முந்தைய தேர்தல் எல்லாம் நடந்திருக்கா அந்த மோசடி, இவிஎம் மோசடி? இல்ல, அது அப்பயே போய் கேஸ் போட்டிருக்கலாம், சரிங்களா? இல்ல இல்ல
இதே கேள்வி ஒரே நிமிஷம் நான் ஆன்சர் பண்ணலாமா? சொல்லி பண்ணுங்க. என்னன்னா இதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் அப்ப இதேதான் குற்றச்சாட்டு வச்சாங்க. 4000 ஓட்டுகள் கொளத்தூர் தொகுதியில கள்ள ஓட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு அவர் ஜெயிச்சது 70,000 வாக்கு வித்தியாசத்துல. விமர்சனங்கள் ஈஸியா வச்சிடலாம். அன்னைக்கு அவர் ஜெயிச்சாரு. இப்பயும் சொல்றேன், அது மேலே சந்தேகமா இருக்கா? கேஸ் போட முடியாது, இதுக்கு மேல போட முடியாது. அன்னைக்கு எதிர்கட்சி போட்டுக்கலாமே, எங்க இந்த தொகுதியில் எனக்கு சந்தேகமா இருக்குங்க, அவங்க போடல. எப்பவுமே சரி, ஜனநாயகத்து மேல ஒரு வாட்டி சந்தேகம் வந்துச்சுன்னா இது சட்டப்படி தானே. நாங்க ஒன்றும் இல்லீகலா போயிட்டு ஏதோ உடச்சு போகணும்னு பாக்குறோம் இல்ல. சட்ட ரீதியா கேஸ் போட்டிருக்காங்க, லாவிங் கேஸ் போட்டிருக்கு திமுக லாவிங். அவங்க அடுத்த கட்டமா நகர்வாங்க. இது இந்தியா முழுக்க இந்த கேள்வி இருக்குங்க. இது இந்தியா முழுக்க ஒரு பெரிய ரெவல்யூஷன் ஆக்கலாம்ல. மறுபடியும் இந்த இவிஎம் சிஸ்டமே வேணாம்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமா மறுபடியும் பேலட் ஓட்டு போலாம்ல. ஏன்னா இங்க வந்து 1950களில் கழுத மூட்டை மேல வச்சுட்டு அந்த ஓட்டு எடுத்துட்டு போனதால ஹிஸ்டரி இருக்கு. சாதாரண பெண்கள் அன்னைக்கு ஓட்டு போட முடியாது. அந்த இவிஎம் மிஷின் கண்டுபிடிச்ச நாடுகள் எல்லாம் வந்து மாறிட்டாங்க. ஆனா நம்ம கிட்ட அதை தள்ளி வச்சு அதுதான். அப்ப ஜனநாயகத்தின் மேல தொடர்ச்சியா ஒரு கேள்விக்குறி இருக்கு. இன்னைக்கு காங்கிரஸால ஜெயிக்க முடியல, மீண்டும் மீண்டும் பாஜக ஆட்சி அமைக்குது. தோக்கக்கூட தொகுதியில ஜஸ்ட் சில லட்சம் வாக்கு வித்தியாசத்துல தான் வந்து, லட்சம் கூட இல்ல 1000 வாக்கு வித்தியாசத்துல தான் பிரதமர் அவர்களே ஜெயிச்சாரு. இப்ப இவ்வளவு சிக்கல்கள் ஜனநாயகத்து மேல தொடர்ச்சியா ஒரு கேள்வி வருது. இது அடுத்த தேர்தலில் எதிரொலிக்க கூடாது. இந்த எலெக்ஷன் ஃபேரா அன்ஃபேர் தான். மக்கள் மாத்தி ஓட்டு போட்டிருக்காங்க நாங்க நினைக்கிறோம். ஆனா ஒருவேளை ஓட்டு போட்ட மக்கள் ஒரு தலைவர் தேர்ந்தெடுத்திருக்காங்களா, அது தப்பா போயிடக்கூடாது. அப்ப முதலமைச்சர் வரட்டும். மீண்டும் மீண்டும் எத்தனை நாள் தான் நீங்க கொளத்தூர் ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு. ஒரு 60 நாட்கள் மேல நீங்க கம்ப்ளீட் பண்ணி அடுத்த கட்டமா போயிட்டு இருக்கீங்கன்றப்ப அடுத்த கட்ட வளர்ச்சி பார்க்காம மறுபடியும் நீங்க கொளத்தூர்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கொளத்தூருக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அது ஒரு தேவையா இருக்கு. கண்டிப்பா இது நீதிமன்றம் போகட்டும், நகரட்டும். எனக்கு இது ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனைன்ற தாண்டி ஏன் ஒரு சுயேட்சை வேட்பாளர் கூட ஜெயிச்சிருக்கலாமே கொளத்தூர் தொகுதியில. இல்ல நாம் தமிழர் கூட இருக்கட்டுமே, யாரோ ஒருத்தர். ஆனா சரியான முறையில் இருக்கான்றது ஒரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கலான்றதான் பேச்சா இருக்கு. ஓகே பிரதர். அதாவது இப்ப தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர்கள் மேல நிறைய வழக்குகள் பதியப்படுது. அதே போல வந்து திமுக ஆட்சியில கொண்டு வரப்பட்ட டெண்டர்கள்லாம் ரத்து செய்யறாங்க. இதை பத்தியெல்லாம் என்ன நினைக்கிறீங்க? என்னன்னா மீண்டும் மீண்டும் இந்த திமுக எங்கெங்கெல்லாம் இது திட்டங்களுக்கு பேர் மாத்துறது, அந்த கலர், இப்போ முக்கியமா போக்குவரத்து துறையோட கலர் மாத்துறது, திமுகவுடைய சாயல் கூட இருக்கக்கூடாது அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இது யாருக்கு ஆதரவா போய் நிக்கும்னா பாஜகவுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஆதரவா போய் நிற்கும். காலை திட்டத்துக்கும் பேர் மாத்தினாங்க. காலை அதான் அவருக்கு வந்து முதலமைச்சர் போபியான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. முதலமைச்சர் வார்த்தையை கேட்டால் முதலமைச்சருக்கு வந்து பயம் வரும். அப்படி ஒரு வித்தியாசமான வியாதியில மாட்டிட்டு இருக்காரு. ஓகே தான், உங்களுக்கு தாய் மாணவர் சொன்ன உடனே எனக்கு வந்து தாய் மாணவர்ன்றது ஒரு நல்ல தமிழ் வார்த்தை தான் ஞாபகம் வரும். ஆனா முதலமைச்சர் மட்டும் தாய் மாணவர் சொன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஞாபகம் போல இருக்கு. இப்ப திட்டங்களுக்கு தொடர்ச்சியா பேர் மாத்திர இந்த பாலிடிக்ஸ் மாத்திட்டே இருக்கலாம். இன்னும் ஒரு 150க்கு மேல அது நிறைய திட்டங்கள் இருக்கு. நீங்க இன்னைக்கு பேர் மாத்த ஆரம்பிச்சீங்கன்னா 5 வருஷத்துக்கு உங்களுக்கு அதுக்கே டைம் கரெக்டா இருக்கும். இதே போல திமுக ஆட்சியில எந்த திட்டத்துக்கும் பேர் மாத்த, எந்த திட்டத்துக்கு பேர் மாத்தினாங்க? அம்மா பெட்ரோல் தானே பிங்க் பெட்ரோலா மாத்தினாங்க. அதோட அடுத்த கட்டமா அதை எடுத்து போனாங்க. நீங்க பிங்க் பெட்ரோலுக்கு வந்து இங்க சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. நீங்களே அம்மா பெட்ரோல் தானே ஸ்டிக்கர் ஓட்டுனீங்க. அம்மா பெட்ரோலுக்கு ஸ்டிக்கர் எல்லாம் ஓட்டல. எப்பவுமே சரி, ஒரு திட்டம் சரி முதல்ல சத்துணவுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருப்பாங்க. அடுத்த மதிய அது மாறிக்கிட்டே இருந்துச்சுல. அது நீதி கட்சி ஆளுக்கால ஒவ்வொரு கட்டமும் அதை அப்டேட் பண்ணாங்க. இன்னைக்கு அது சிங்கப்பெண்ணா வந்திருக்கு. சிங்கப்பெண் என்ன வேலை பண்ணுதுன்றதா எங்க கேள்வியை தவிர, இது திமுக விட நீங்க அந்த இன்னைக்கு பல இடங்கள்ல காலை உணவு கொடுக்கப்படுது. அதை இன்னும் சிறப்பா கொண்டு போனா நாங்க பாராட்ட தான் போறோம். எங்களுக்கு என்ன கோவம், நீங்க அதுல பேரை மாத்துறது மட்டுமே முதன்மையா வச்சுட்டு புதுசா எதுவும் ஆட் பண்ணாம இருக்கீங்களா, அங்கதான் எங்களுக்கு கேள்வி வருது. ஒரு திட்டம் பேர் மாத்துறதுன்றது ரெண்டாவது, அந்த திட்டத்தோடைய எஃபிஷியன்சி இருக்குல்ல. இன்னைக்கு நல்ல தமிழ் பேரா வைங்க. நான் முதல்வன்றது நல்ல பேர் தானே. டிஎன் ஸ்கில் கார்பரேஷன் மாத்துறீங்க. வன்ம அரசியலுக்கும் அம்மா உணவகம் பேர் மாத்தலையே. அம்மா உணவகத்துக்கு பேர் மாத்தினாங்களா? அம்மா போட்டோ அங்க இருக்கணும்ன்றதே சொன்னாங்க. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. இல்ல இங்க கட்சியில இருந்து போனவங்க பாக்கெட்லயும் இருக்கலாம் அம்மா போட்டோ. இல்ல ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட அந்த அன்புன்றதை நாங்க யாருமே இங்க காயப்படுத்த விரும்பல. ஆனா மீண்டும் மீண்டும் இந்த அரசியல் இருக்குல்ல, யாருக்குமே இங்க ஒரு இதுக்கு முன்னாடி மன்னர்கள் நம்ம நார்த் இந்தியால படிச்சிருப்போம். இந்த மன்னருடைய கட்டிடத்தை இடித்து இவர் கட்டினார் அப்படின்ட்டு. ஆனா தமிழ்நாட்டுல வந்து கங்கை கொண்ட சோழபுரமும் இருக்கும், எல்லாமே ஒரு பாதுகாக்கப்பட்டிருக்கும். அப்ப தமிழுடைய மரபே அப்படிதான் இருக்கு. ஒரு மன்னர் வந்து இன்னொரு மன்னருக்கு மரியாதை கொடுத்திருப்பாரு. அப்படிதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். கட்சியா உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கு, இந்த ஊழல் குற்றம் எல்லாமே ஓகே. இதெல்லாம் கட்சிக்குள்ள நார்மலா ஒரு ஆட்சியில் தப்புன்னு இன்னொரு சொல்லுவாங்க, இது ஒரு நடந்துகிட்டே இருக்கும். அது சட்ட ரீதியாக நிரூபிக்கப்பட போகுது, அது பிரச்சனை இல்லை. ஆனா அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு வீரியமா செயல்படுத்தப்பட்டு இருக்குன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, அங்கதான் எங்களுக்கு பயம் இருக்கு. இன்னைக்கு கடந்த பட்ஜெட் பத்தி வரும்போது எத்தனை கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க. ஆனா ஒரு வாட்டி கூட இந்த திட்டங்களுக்கு தவறா அவங்க காசு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்ற ஒரு வார்த்தை கூட வரல. அப்ப அந்த திட்டங்கள் முக்கியன்றது உங்களுக்கு தெரியுது, ஆனா காசு வாங்கிட்டாங்க, கடன் வாங்கிட்டாங்க, இப்படிப்பட்ட வாதங்கள் இல்லாம
திட்டங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு நான் முதல்வன் திட்டத்தால் நான் பலன் அடைஞ்சிருக்கேன். ஏதோ ஒவ்வொரு திட்டங்களா ஏன் ஜெயலலிதா அம்மா லேப்டாப்பாலே நான் பலன் அடைஞ்சிருக்கேன். அந்த லேப்டாப்ல எடிட்டிங் கத்துக்கினேன் நான். அப்ப எல்லா காலகட்டங்களையும் திட்டங்கள் வந்துகிட்டே இருக்கு. அதுக்கு பேரை மாத்ததை விட அந்த திட்டத்தை இன்னும் எஃபிஷியன்டா நான் எப்படி இந்த ஆட்சி விட அதை இன்னும் கொண்டு போய் சேர்ப்பேன், காலை உணவு திட்டத்தை இன்னும் அப்டேட் பண்றேன், அந்த அரசியல நான் விஜய் அவர்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்கறேன், முதலமைச்சரை எதிர்பார்க்கறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே பிரதர், தொடர்ந்து பேசுவோம். உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. ஆடி தள்ளுபடி அத்தனை பேரும் அள்ளும்படி 6 முதல் 60% வரை ஆடித் தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.